Daily. Taste the Daily. கோவில் நகரமாக விளங்கும் காஞ்சிபுரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். தற்போது சபரிமலை மற்றும் மேல்மருவத்தூர் கோவில்களுக்கு மாலை அணிந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஒளிமுகமதுபேட்டை அருகே பக்தர்கள் வந்து செல்லும் பேருந்தை நிறுத்த பார்க்கிங் வசதியை ஏற்பாடு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதனை ஏகாம்பரநாதர் கோவில் மூலமாக நிர்வகித்து வருகின்றனர். இதற்கிடையே அறநிலையத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பார்க்கிங்கில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்திருப்பதோடு பக்தர்கள் உள்ளே சென்று பேருந்தில் ஏறுவதற்கு கூட சிரமப்படும் நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பார்க்கிங்கில் உள்ள குப்பைகளை கூட முறையாக அகற்றுவதில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பார்க்கிங் பிளேஸ் தான் கொண்டாந்து வண்டி நிக்க வைக்கணும்னு சொல்றாங்க, தப்பு இல்லை. ஆனா இந்த பார்க்கிங்க்கு பஸ்ஸுக்கு 300 ரூபாய், வேனுக்கு 200 ரூபாய் வாங்குறாங்க. எந்த அடிப்படை வசதியுமே இங்க இல்லை. குறைந்தபட்சம் பார்த்தா கூட 6 மணிக்கு மேல ஒரு பெண்ணு கூட யாருமே உலாத்த முடியாது. எந்த லைட் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அதே மாதிரி கழிப்பறைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்குது. வேனுக்கு 200 ரூபாய், 6 மணி நேரம் தாண்டின மறுபடியும் ஒரு 300 ரூபாய். சரி, இவ்வளவு செய்யறாங்களே, ஏதாவது அடிப்படை வசதி செஞ்சிருக்காங்களா? குறைந்தபட்ச அடிப்படை வசதி கூட கிடையாது. கழிப்பறைகள் இருந்தும் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் அதனை முறையாக பராமரிக்காத நிர்வாகம் பணம் வசூல் செய்வதில் மட்டுமே குறியாக இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஃபண்டமெண்டலா அடிப்படை வசதிகளை பூரா பண்ணி தரணும். எதுவுமே கிடையாது. காசு மட்டும் வாங்கினா என்ன அர்த்தம்? இது கொள்ளடிக்கிற மாதிரி தான், இல்ல பகல் கொள்ளடிக்கிற மாதிரி தான். வர்றவங்க வண்டியில் வரவங்க எல்லாருமே பணக்காரங்க. எத்தனை பேர் கூலி வேலைக்கு போறவங்க, அவங்க ரத்தத்தை உறிஞ்சி அந்த சாமியை பார்க்கணும் வராங்க. அப்படி வர்றவங்க கிட்ட அந்த ரத்தத்தை உறிஞ்சி காசுங்களை வாங்கிட்டு நூற்றுக்கணக்கான ரூபாயை வாங்கிட்டு இது மாதிரி பண்றது ரொம்ப மகா கேவலமான விஷயம். இப்படியே நிலைமை நீடிக்குமானால் எதிர்காலத்தில் காஞ்சிபுரத்துக்குள்ள வரத்துக்கே யாரும் விரும்ப மாட்டாங்க. 6 மணி நேரத்திற்கு பேருந்துக்கு 300 ரூபாய் வசூல் செய்வதாகவும் அதற்கான எந்த அடிப்படை வசதிகளும் தங்களுக்கு இல்லை என்றும் வேதனை தெரிவித்திருக்கும் ஓட்டுநர்கள் கீழே இறங்கி கால் கூட வைக்க முடியாத நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஆனால் இது பார்க்கிங் மாரி தெரியலிங்க, எல்லாம் கலிஜாவே இருக்குது. இப்போ கோயில்கிட்டையாவது பின்னாடி பாத்ரூம் இருந்து அங்கே போயிட்டாங்க. இங்கே எங்கேயும் போவாங்க, வெறும் சுற்றியும் காம்பவுண்டு உள்ள எல்லா ஜனங்களும் இங்கே தான் இருக்காங்க, வேறு வழி இல்லை. இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ திருப்பதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரி தான். ஏன்னா இப்போ இதே மருவத்தூரில் 100 ரூபா வாங்குறாங்க. அந்த 100 ரூபாய்க்குமே 2 வேளை சாப்பாடு டிரைவருக்கு கொடுத்துட்றாங்க. குளிக்க பிரி இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைங்களே. பேருந்துகளுக்கு 300 ரூபாய், வேன்களுக்கு 200 ரூபாய் என அறநிலையத்துறை கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கும் நிலையில் அங்குள்ள ஊழியர்கள் எந்த ஒரு ரசீதும் கொடுக்காமல் 500 ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருப்பதால் அந்த பணம் எங்கே செல்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்வதோடு அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.